இன்றைக்கி நாங்கள் சுவையான ஒரு மீன் கறி பார்ப்போம். கொடை புளி இருக்குது தானே, அதை நாங்கள் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்சியில் 1-2 அடிச்சுக்குவோம். நாங்கள் இன்றைக்கி பாறை மீன் எடுத்திருக்கேன். பாறை மீனுக்கு ஒரு கரண்டி உப்பு, கொச்சிக்காய் தூள் ஒரு கரண்டி, மிளகுத்தூள் 2 கரண்டியும், கொஞ்சம் மஞ்சளும், நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொடை புளியையும் நாங்கள் இதில் சேர்த்துக்குவோம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். இந்த கொடை புளியை சிங்களத்தில் நாங்கள் கொரக்கான்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் சட்டியில் 2 கரண்டி எண்ணெய் விட்டு அதில் நாங்கள் பட்டை, ரம்பை, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கொள்ளுவோம். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாங்கள் இந்த மீனை அதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். மீனை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான தண்ணி அதிகமாக விடுறதில்ல, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு சின்ன நெருப்பில் அதிக நேரம் நாங்கள் இதை வேக வைக்க போகிறோம். கட்டாயம் 25 நிமிஷமாவது சின்ன தீயில் நாங்கள் அதிக நேரம் வேக வச்சு எடுப்போம்.